ஹாய், நம்ம இந்த கோர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா யூடியூப் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கோர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூடியூப்னா என்ன, ஸோ யூடியூப்ல எப்படி ஏர்ன் பண்ண போறோம், ஸோ அதே மாதிரி எங்களோட இந்த கோர்ஸ்ல வந்து யூடியூபோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த யூடியூபோட சீக்ரெட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நீங்க ஈஸியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் 4000 வாட்சிங் ஹவர்ஸையும் கெயின் பண்ணிக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த யூடியூப் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலாவது நம்மளோட இந்த கோர்ஸ்ல ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே நாங்க டீடைலா ஒவ்வொரு கண்டென்ட் நாங்க உங்களுக்கு சொல்லியிருப்போம். சோ வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு வாட்ச் பண்ணணும். சோ இப்போ யூடியூப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூடியூப்னா என்ன அப்படின்னு சொன்னா யூடியூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான். நம்ம வீடியோக்களை பாக்குறதுக்காக வேண்டி இந்த யூடியூப்பை பயன்படுத்துறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றதுக்காக வேண்டி வீடியோக்களை அப்லோட் பண்றாங்க. சோ பொதுவா வீடியோ சம்பந்தப்படுறதுனால இதை வந்துட்டு வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்ல இந்த யூடியூப்பை கொண்டு வராங்க. சோ யார் யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா ஸ்டீவ்சன், ஷாக் ஹேர்லி அண்ட் ஜவிட் ஹரிம் அப்படிங்கிறவங்க 3 பேர் சேர்ந்து 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த யூடியூப். சோ இந்த யூடியூபோட ரெவென்யூவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 20 பில்லியன் இயருக்கு வந்துட்டு இதோட ரெவென்யூ வந்துட்டு இருக்குது. மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2.3 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்துட்டு இந்த யூடியூப் பிளாட்ஃபார்முக்குள்ள இருக்கிறாங்க. இதே மாதிரி இதோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம்னா யுனைடெட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கலிபோர்னியா அப்படிங்கிற இடத்துல இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது. சோ இதோட ஃபவுண்டர்ஸ் அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் அதே மாதிரி யூடியூபோட லோகோவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யூடியூபோட ஃபவுண்டர்ஸ் பார்த்த மாட்டுக்கு 3 பேர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிருப்பேன். அந்த 3 பேரோட இமேஜ் இந்த இடத்துல இருக்குது. ஹெட் குவார்டர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹெட் குவார்டர்ஸோட போட்டோ தான் இது. யூடியூபோட லோகோ வந்துட்டு 2017ஆம் ஆண்டு இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2017க்கு பிறகு இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறாங்க. சோ கரண்ட்லி இப்போ வரையும் யூடியூபோட லோகோ வந்துட்டு இதுவா தான் இருக்குது. சோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி. சோ யூடியூபோட ஹிஸ்டரியை பொறுத்த மட்டும் யூடியூபோட ரெவென்யூ என்ன மாதிரி இருந்துக்குதுன்னு சொன்னா 2010ஆம் ஆண்டு 0.8 பில்லியனா இருந்தது. சோ இப்ப 2020ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 20 பில்லியன் கிட்ட ரீச் பண்ணிருக்குது. சோ இதே மாதிரி பார்த்தோம்னா யூடியூப் சேனல்ஸோட ரெவென்யூ அதாவது டாப் 10 சேனல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது நம்மளே மாதிரி யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றவங்கல அதாவது 10 பேர் எடுத்துக்கிறாங்க. அதுல ஒவ்வொருத்தரோட ஏர்னிங்ஸுமே இந்த இடத்துல நீங்க பார்த்து கொள்ளலாம். சோ முதலாவது இருக்கிறோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 30 மில்லியன் இந்த இடத்துல அவர் ஏர்ன் பண்ற யூஎஸ் டாலர்ஸ். 30 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் சொன்னா எவ்வளவுன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி பாருங்க. சோ நீங்க நினைச்சு பார்க்க இல்லாத அளவுக்கு ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல ஏர்ன் பண்ணிருக்காங்க. சோ டாப் 10 ஏர்னிங்ஸ் யூடியூபர்ஸ் இந்த இடத்துல தந்திக்கிறாங்க சேனல்ஸ். இதுக்கு அடுத்தது யூடியூப் யூசர்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 2012ஆம் ஆண்டு 0.08 அப்படி பில்லியன் அப்படிங்கிற யூசர்ஸ்ல இருந்தது. 2020ல 2.3 பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் கொண்ட ஒரு பிளாட்ஃபார்மா இந்த யூடியூப் இருக்குது. யூடியூபோட பிரீமியம் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தோம்னு சொன்னா 2015ஆம் ஆண்டு 1.5 மில்லியன் இருந்தது. 2020ல 30 மில்லியன் வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ இந்த மாதிரி யூடியூபோட ஹிஸ்டரியை நீங்க இதுல செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம யூடியூப் மூலமா எப்படி ஏர்ன் பண்ணலாம். சோ யூடியூப் மூலமா நிறைய வீடியோஸ் பாக்குறோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு யூடியூப் மூலமா ஏர்ன் பண்ண இயலும் அப்படின்னு சொல்லி. பட் எப்படி ஏர்ன் பண்றோம் அப்படிங்கறத கான்செப்ட பார்த்தோம்னு சொன்னா நம்ம யூடியூப்ல வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்றோம். சோ அப்லோட் பண்றது மூலமா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வருது. சோ பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இப்ப நிறைய பேருக்கு தோன்ற ஒரு விஷயம், ஏன் நம்மளுக்கு யூடியூப் ஏர்னிங்ஸ் தரணும், எப்போது யோசிச்சிருக்கீங்களா யூடியூப் நம்மளுக்கு ஏன் ஏர்னிங்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லி. மெயினான ரீசன் அட்வர்டைஸ்மெண்ட். சோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ள பப்ளிஷ் பண்றது மூலமா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம், அந்த வீடியோல கூகுள் அட்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றாங்க. சோ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றது மூலமா யார் யாரெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பாக்குறாங்களோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறாங்க. சோ அதன் மூலமா நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுக்கு பிறகு யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றேன்னு சொன்னா என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. சோ நம்ம யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதுல முதலாவது நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கணும் 1 இயர்க்குள்ள. அதே மாதிரி ரெண்டாவது பார்த்தோம்னா நீங்க 1 இயருக்குள்ள 4000 வாட்சிங் ஹவர்ஸையும் நீங்க எடுத்திருக்கணும். சோ நீங்க 1 இயருக்குள்ள 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீடியோக்குள்ள இல்ல, நீங்க டோட்டலா எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணீங்களோ அவ்வளவுமே சேர்ந்து கால்குலேட் ஆகும். ஓகே, இதுக்கு அடுத்தது நீங்க காப்பிரைட் இல்லாத வீடியோஸ்களை அப்லோட் பண்ணிக்கணும். சோ காப்பிரைட்னா என்ன, காப்பிரைட் இல்லாம எப்படி மியூசிக் வீடியோஸ்ங்களை எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கோர்ஸ்ல உங்களுக்கு தந்திருப்போம். அதே மாதிரி நம்ம நாளாவது அட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணணும், சோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க என்ன மாதிரி மெத்தட்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க டீடைலா வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணிருப்போம். சோ இதுக்கு அடுத்த வீடியோல ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு வீடியோவை எப்படி யூடியூப்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வரையும் நாங்க சொல்லியிருப்போம். அந்த வீடியோக்குள்ள எப்படி கீவேர்ட்ஸ்களை கொண்டு வரது, எப்படி ஈஸியா 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கொண்டு வரது, நிறைய வியூவர்ஸ் எப்படி எடுத்துக்கொள்றது டெக்னிக் எல்லாமே அந்த வீடியோக்குள்ள இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா யூடியூபோட சீக்ரெட். யூடியூபோட சீக்ரெட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா
எப்படி காப்பிரைட் இல்லாத வீடியோஸ்ங்களை நீங்க எடுத்துக்கொள்றது, அதாவது காப்பிரைட் இல்லாம நிறைய வீடியோஸ்ங்களை நிறைய பேர் யூடியூப் சேனல்ல பாத்திருப்பீங்க. பட் அப்படியான வீடியோக்கள் எப்படி எடுக்கிறது டெக்னிக்கும், அதோட சேர்த்து காப்பிரைட் இல்லாத மியூசிக்ஸ் எப்படி எடுக்கிற டெக்னிக், அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எப்படி எடுக்கிறங்கிற டெக்னிக் எல்லாமே எங்களோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய வீடியோ டோட்டரியல் எல்லாத்துலயுமே நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். லாஸ்டா இருக்கக்கூடிய 2 வீடியோக்கள்ல இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எப்படி எடுக்கிற டெக்னிக் சீக்ரெட் நாங்க சொல்லிருப்போம். சோ மறக்காம வீடியோக்குள்ள ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க எங்களோட கோர்ஸ்ல இருக்க வீடியோக்குள்ள. தேங்க்யூ.